துபாயில இருந்தா ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இந்த ஐஃபோன்ஸ் தான். இந்த ஐஃபோன் 16ஐயும் 17ஐயும் இந்தியாக்கு அனுப்ப போறேன். ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா, புதுசா ஐஃபோன் ரிலீஸ் ஆனா போதும், ரொம்ப நாள் காணாம போயிருந்த நம்மளோட உறவினர்களும், நண்பர்களும் நம்மளோட நம்பர தேடி கண்டுபிடிச்சு கால் பண்ணிருவாங்க. ஐஃபோனோட ரேட் என்னன்னு பாரு, துபாயில தான காசு கம்மியா இருக்கும். எனக்கு ஒண்ணு வாங்கி குடுத்து விடு. மாசம் மாசம் காசு தந்துருன்னு சொல்லுவாங்க. வாங்கி குடுத்ததும் ஃபர்ஸ்ட் 2 மாசத்துக்கு கேட்காமலேயே கரெக்ட்டா காசு வந்துரும். அப்புறமா 1 மாசம் விட்டு 2 மாசம் விட்டுன்னு வரும். அவ்வளோதான். எப்படியும் லாஸ்ட் வர ஒரு 1000 திரம்ஸாவது பெண்டிங் இருக்கு. அது வரவே வராது. அத தான தர்ம கணக்குல எழுதிற வேண்டியது தான். இப்படி தான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஐஃபோன் 15 ப்ரோ வாங்கி குடுத்திருந்தேன். கைஸ் நான் கூட 14 ப்ரோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அவன்கிட்ட 1000 திரம்ஸ் இப்போ வர பெண்டிங் இருக்கு. ஒரு நாள் அவன்கிட்ட எனக்கு காசு கொஞ்சம் டைட்டா இருக்கு. வேணும் மச்சான்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான் பாருங்க, அதான் ஹைலைட்டே. நான் 1000 திரம்ஸ் குடுத்தா உன்னோட ப்ராப்ளம் எல்லாம் ஃபுல்லா சால்வ் ஆயிடுமான்னு கேட்டான். இல்லடான்னு சொன்னேன். மீத பணத்துக்கு என்ன செய்வேன்னு கேட்டான். அரேஞ்ச் பண்ணுவேன்னு சொன்னேன். அப்ப நான் என்னோட 1000 திரம்ஸையும் சேர்த்து அரேஞ்ச் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு, துபாயில இருந்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்த காசு அடிக்கடி கேட்காதுன்னு சொல்லிட்டு காலையே கட் பண்ணிட்டாங்க கைஸ். ஐஃபோன் 16 என்னோட கம்பெனிக்கு தான் போகுது. ஸோ நோ ப்ராப்ளம். ஐஃபோன் 17 தான் அதே மச்சானுக்கு போகுது. ஆனா காசு தான் எப்போ வரும்னு தெரியாது. இந்த வீடியோ எதுக்கு போறான்னா, மச்சான் வீடியோ பார்த்துட்டாவது ரோசம் வந்து காசை திருப்பி தரானான்னு பார்ப்போம். உங்களுக்கு யார்கிட்டயாவது ஐஃபோன் மணி பெண்டிங் இருந்தா அவங்கள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. மேபி மனம் திருந்தி உங்களோட மணி ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கு.